வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் நல்ல ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். அதுவுமே சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸ் ரெடியாக இருக்குது, நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. இப்போ சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நீள்வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து ஒரு பாதி அளவு மட்டும் நல்லா வதக்கிக்கங்க. கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கினோம்னா போதும். ரொம்ப செவக்கலாம் நம்ம வதக்க வேண்டியல. கண்ணாடி பக்குவம் வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு 2 செகண்டுக்கு. இப்போ இதுவும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இது உங்கள் தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா நாட்டு பழமாக இருந்தால் நல்லா புளிப்பாக இருக்கும். இதே இது பெங்களூர் தக்காளியாக இருந்தால் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த தக்காளி பேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு இருக்குன்னா தேவையில்லை. புளிப்பு இல்லைனா மட்டும் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு. இப்போ நான் சேர்த்துருக்க தக்காளி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்குது. அதே போல் நல்லா புளிப்பாகவும் இருக்குது. இப்போ தக்காளி சேர்த்து நல்லா குழைய இந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் சாதம் நல்லாயிருக்கும். அந்த சாரெலாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கும் போது உப்பு சேர்க்கலை. இப்போ சாதத்துக்கு இந்த மசாலாவுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க ஒத்தாப்பில். கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வெந்து இந்த மசாலாவும் வெந்து பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதித்து நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனையோடு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புளிப்பு பத்தலைன்னா வினிகர், அப்படி இல்லைன்னா புளித்தண்ணி சேர்த்துக்குங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்து மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்ல சாதத்தை ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. நல்லா அந்த மசாலாவும் சாதமும் கலந்து வர அளவுக்கு ஒத்தாப்பில் நல்லா கலந்து எடுத்துக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலந்து விட்டோம்னா போதும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல், அப்படி இல்லைன்னா அப்பளம், தயிர் பச்சடி, இது போல் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதே போல் தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா குக்கரில் எப்படி செய்கிறது, வேறு ஒரு மெத்தடில் தக்காளி அரைச்சி எப்படி செய்கிறது, இப்படி ஒரு 2-3 மெத்தடில் தக்காளி சாதம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த முறைப்படியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.